டிக்டாக்ல ஆடுறவங்களாம் எல்லாம் தப்பானவங்க, நம்ம ஆடல. அதில் ஆபாசமாக ஆடி கருத்து சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. அது என் பையனோட இனோவேஷன். அவனுக்கு கம்பெனி நான் கொடுக்கணும், அவனுக்கு நான் கம்பெனி கொடுக்கணும். அப்போ அவன் என்ன செய்வான் வீட்டில்? உண்மையாக எனக்கே சிரிப்பு வருது. இப்படிலாம் பண்ணியிருக்கோமா? ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் யாரும் இல்லை சிம்ரன், இவன் ரொம்ப என்ன கேவலமாக பேசுவான், அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுவேன்னு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சும்மா எடுக்க ஆரம்பித்தோம். ஒன்றும் டைலாக் எல்லாம் இல்லாமல். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமா பேசுவான். நம்ம எப்படி இருந்திருக்கும்? நான் அதுதான் என்னைக்குமே இந்த பிளாட்ஃபார்மை நம்பி நான் இல்லாத காரணம் அதுதான். ஏன் ஈவன் தோ நான் வக்கீல் தொழிலை நம்பி கூட இல்லை. என்கிட்ட சொந்தமாக நிறைய தொழில் இருக்குமா, நான் பொழைச்சிக்குவோமா இங்கே இருந்தாலும். நான் உழைப்புமா, நல்லா ஓட்டுவோம்மா, வண்டி ஓட்டுவேன். ஒரே ஆள் சிங்கிள் டிரைவர் நான் பாம்பே போயிட்டு வந்திருக்கேன். ஒரே ஆள் கில்னர் இல்லாமல் நான் வாழ்ந்திருக்கேன். கில்னரோட சம்பளத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வேணா ஒரு லாரி, 10 லாரி வேணா வாங்கிப்பேன். நான் அவ்வளோதான் மேனேஜ் பண்ணுவோம். வச்சு என்ன இருக்கு, இப்போ 10 லாரி வச்சுக்க வேண்டியது. ஒரு லாரி நான் மாற்றிக்குவேன். டைம் பாஸ் வேணும்ல, எனக்கு வேலை வேணும்ல. சும்மா இருந்தால் இப்படி அலுப்பாக இருக்காது வீட்டில். அதுக்கு 9 லாரி டிரைவர் கட்டுறேன், ஒரு லாரி நானும் மாற்றிப்பேன். இல்லை ஒரு டிரைவர் வரல உடம்பு சரியில்லை மாற்றி போவேன். அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ இல்லைன்னு ஏங்கணுமோ இப்போ அதெல்லாம் வாங்குற அளவுக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி கம்மியாக இருக்குன்றீங்க. இல்லை, பணம்ங்கிறது ஒரு நிம்மதியான விஷயங்கள்ங்கிறது என்னோட கருத்துமா. அது வந்த பிறகு கைக்கு வந்த பிறகு அதில் ஒன்றுமே இல்லை. அதில் சும்மா அக்கௌண்ட்டில் இருக்கும், வேற என்ன செய்ய போகுது அது சொல்லுங்க. இல்லாமல் இருக்கிறது தான் அழகாக இருக்கும். வெள்ளையா இல்லை கருப்பாக இருக்கவங்க பவுடர் போட்டுக்கிறாங்க. வெள்ளையாக இருக்க மூஞ்சில் என்னத்தை பவுடர் போடுறது? அவ்வளோதானே, அதான் வெள்ளையாக இருக்க. அது இல்லாததுக்கு தான். அது இப்போ வழுக்க உள்ளவங்க வேணால் விக்கு முடியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, முடி உள்ளவன் என்னத்தை பண்ணுறது? இருக்கிறதோட விட்டுரும், அவ்வளோதான். நம்ம இன்னொரு முகம்லாம் இல்லை. எல்லா மனிதனுக்குள்ளேயும் அது சந்தோஷங்கிறது ஒன்று இருக்குது. டிக்டாக்ல ஆடுறவங்களாம் எல்லாம் தப்பானவங்க, நம்ம ஆடலை. அதில் ஆபாசமாக ஆடி கருத்து சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. அந்த பிளாட்ஃபார்மை அது என் பையனோட இனோவேஷன். அவனுக்கு கம்பெனி நான் கொடுக்கணும், அவனுக்கு நான் கம்பெனி கொடுக்கணும். அப்போ அவன் என்ன செய்வான் வீட்டில்? டிக்டாக் அந்த காலங்களில் தான் அவனுக்கு செஸ் போர்டு கற்றுக் கொடுத்தேன் பெரிய பையனுக்கு. நல்ல பிளேயர் ஆகிட்டான். இப்போ அடி தப்சம் பண்ணுறான் எல்லாரையும். அப்போ அந்த காலங்கள் செஸ் போர்டு தான் இருந்துச்சு வீட்டில். அவன் விளையாடவே மாட்டான், ஸ்கூல் போயிட்டுருப்பான். அப்போ பொறுமையாக உட்காந்து ஒரு பிளேயும் எப்படி பண்ணணும், நான் செஸ் நல்லா விளையாடுவேன், ஒரு பிளேயும் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தேன். ஒரு 1000 கேம் அவன்கிட்ட நான் தோத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் அவனால் போர் அடிச்சிடான். அப்போ அவன் அப்பாவை தோக்கடிக்குள்ள அவனுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அப்பாவே நான் ஜெயிச்சிட்டேன்னு. அப்போ ஒரு 10 கேமுக்கு ஒரு வாட்டி அவனை ஜெயிக்க விடுறது, 10 கேமுக்கு ஒரு வாட்டி நான் தோத்துக்கிறது. இது அப்படியே அதை பரிணாமம் பண்ணிச்சோம். அந்த வீடியோவா மட்டும் இல்லாம இது ஒரு அந்த பையனுக்கு ஒரு நினைவுகளா நீங்க சேர்த்து வச்சு நல்லா செஸ் போர்டு நல்லா விளையாடுறான் அவன். நல்லா கோவிட்ல விதமா ஆக்கி குழம்பு வச்சு கொடுத்தோம். நான் நல்லா சமைப்பேங்கிறதே எங்க வீட்டுக்கு அப்பதான் தெரியும். நல்லா சார், ரொம்ப அருமை சார், ரியலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் மல்டி டேலண்டட். ஆமா, நான் அம்மிலே அரைச்சி குழம்பு வைப்பேன். மிளகாத்தூள போட மாட்டேன். பட்டை மிளகா வறுத்துட்டு அரைப்பேன், அம்மியில் அரைப்பேன். இல்லை பட்டை மிளகா ஊற வச்சுட்டு அரைக்கலாம், சாந்து மாரி சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. பட்டை மிளகா ஊற வச்சிடணும். அது கொஞ்சம் நேரம்னா நல்லா ஊதி உப்பி வந்துடும், அப்படி குண்டாயிடும். அதை அப்படியே இதை அரைச்சிங்கன்னா அப்படி தரக்குன்னு தெரிக்கும். அம்மியில் சைடு ஒதுக்கி அரைச்சிங்கன்னு வச்சிங்களேன், குழம்பு அவ்வளோ சூப்பராக வரும். மீன் குழம்புல வெண்டைக்காய் போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய், முழு வெண்டைக்காவை வாயை மட்டும் வெட்டிட்டு தூக்கி உள்ள போடுங்க, 2 வெண்டைக்காய். ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. ஒரு வளவளப்பு தன்மை அந்த குழம்புல, ஒரு கிரிப்பாக இருக்கும் அந்த குழம்பு. அடுத்த நாள் சூடு பண்ணுவோம்ல, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், கறி குழம்புல உருளைக்கிழங்கு போடலாம், ஆனால் முருங்கைக்காய் போடக்கூடாது. முருங்கை போட்டு அடுத்த நாள் காலையில் கெட்டு போயிடும் குழம்பு. அந்த வேலை விட்டு சாப்பிட்ற மாதிரி தான் அதை போட்டுக்கலாம். இப்படி எல்லா வேலையும் செய்யறது. எதாவது ஒரு கை பாத்திர வேண்டியது தானே. நான் தான் ஊருக்கு போகலாமா கோவிட்ல, என்ன ஆனான்னு இந்த ஊர் நம்மளை வாழ வச்சிருக்கு. போட்டு மயிறு ஊரில் போனால் மட்டும் உயிரை பூட்டியாக வைக்க முடியும். போகிற உயிர் போட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா என்னோட இருந்தாங்க, குழந்தை பிறந்திருந்தது. நான் ரொம்ப கிரீசியஸான டைம், ஃபினான்ஷியலாகவும் டைட்டு தான், எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. ஊருக்கு போகணுங்கிற என்ன எங்கள் அம்மாட்ட இருந்திருக்கு. நான் சொன்னேன், ஊருக்கு போனீங்கன்னாக்க நம்மளை மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, நோயோடு வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க, விலகி போவாங்க, எல்லாரும் பேச மாட்டாங்க, அது உனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு அந்த புரிதல் இருக்குமான்னு சொன்னேன். ஒரு பேண்டமிக் பீரியடில் நம்மளை அன்டச்சபிலிட்டி பண்ணுறதே நம்மளால் ஜீரணிக்க முடியல. காலம் பூரா ஜாதி அன்டச்சபிலிட்டி இருக்கவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய வன்மம், அது சரிதானே? ஊருக்குள்ளே நான் அப்போ தான் போயிருப்பேன், அப்போ எனக்கு தீண்டாமை மாரி ஒதுங்கி போனால், தீண்டாமையே ஒரு வேலையாக வச்சுருக்கவங்களுக்கு அது பாவம் தானே, தவறு தானே அது. ஒரு பேண்டமிக் பீரியட் அது. அப்போ எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. மெட்ராஸ்லாம் போலீஸ் அட்ராசிட்டிஸ் தாங்கலை, அடி எங்கே போனாலும் அடி இப்படி தான் இருந்துச்சு. நான் மெடிக்கல் ஷாப் போவேன்,
நான் கார்பரேஷன் இங்கே போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச போலீஸு மற்றவங்களோட நிலைமை என்ன அந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன் பயமாக இருந்ததுமா ஒரு கட்டத்தில் அப்படியே இப்படியே காலம்லாம் முழிப்பு வந்து அப்படியே பயமாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் அப்படியே படுத்துருக்கோம் என்ன ஆக போகிறோம் மருந்து இல்லைங்கிறானுங்களே செத்துருவோமா எல்லாரும் யார் முதல்ல சாவா நமக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வர ஆரம்பிச்சது ஆனாலும் அதையும் தாண்டி இந்த மாதிரியான சந்தோஷமான இதுதான் இது சந்தோஷமான இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இதை செஞ்சது அவ்வளோதான் எனக்கே அந்த வீடியோ போட்டு போகல சில வீடியோ சிரிப்பு வருதுமா உண்மையாக எனக்கே சிரிப்பு வருது இப்படிலாம் பண்ணியிருக்கோமா பயங்கர ஃபிட்டு அப்போ உடம்பு என் உடம்பு பயங்கர ஃபிட்னஸ் இப்போ கூட கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் போட்டாப்புல இருக்கணும் ஆமாம் பயங்கர ஃபிட்டு அப்போ எல்லாம் புல்லப்ஸ் எல்லாம் அப்படியே 50-100 அப்படியே எடுக்கிறது வேறு வேலையே கிடையாது காலைல முழிப்பு வந்ததுன்னா மாடிக்கு போய் வெயில் ஏறுற வரைக்கும் அடிக்கிறது 9-10 மணி வரைக்கும் அப்படியே வந்து நல்லா வெரைட்டியாக சாப்பிட்றது சாப்பிட்டு தூங்குறது அப்புறம் வேலைக்கு போகிறது அப்புறம் தூங்குறது அப்புறம் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் இந்த அரிசி கேட்டாங்கன்னா யாராவது வெளிநாட்டில் பணங்கன்னா அனுப்புனா அவங்க கொண்டு கொடுத்துட்டு வருது இவ்வளோதான் நான் பண்ணது அப்போ பணம் அடக்கம் பண்ணுறது 2வது வேவில் ஆளே இல்லை ஓஹோன்னு வெறும் பணமாக தான் இருந்துச்சு அப்போ 2வது வேவில் பணம் அடக்கம் பண்ணோம் அந்த வீடியோலாம் இருக்குமா மார்ச்சேரிக்குள்ளே நான் இருக்க வீடியோ சுற்றிலும் பணம் கிடக்கும் அதுக்குள்ள இப்படி விலைக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் வெறும் பாடியாக இருக்குமா விலைக்கிட்டு யாரை வீட்டில் வச்சுருக்காங்களோ அந்த பாடியை வெளில கொண்டு வரணும் அப்போல்லாம் எனக்கு ஒரு நோயும் இல்லை ஒன்றும் இல்லை க்ளவுஸே போடலைண்ணா க்ளவுஸ் போட மாட்டேன் மாஸ்க் போட மாட்டேன் அட்டமெண்ட்டாக இருக்கிறது ஆனால் ஊருக்கு போய் மாட்டினேன் பாரு ஜஸ்ட் மிஸ்ஸு சத்திர பார்த்தேன் ஆக்சிஜன்லாம் குறைஞ்சி 16 நாள் இருந்துருக்கிறேன் 4 நாள் அவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தேன் குறைச்சி வந்தேன் ஆமாம் மூச்சு லங்ஸு போயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த ரெஸ்பிரேட்டர் நிறைய நேரம் பேசுனா டயர்டாகிடுது ரெஸ்பிரேட்டர் தானே முக்கியம் அது இருக்கும் அப்புறம் ஊரில் எங்கள் ஊருக்கு போனது பிறகு கொஞ்சம் என்னோட ரிலேஷனு ஃப்ரெண்ட்ஸு மச்சான் அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் யாரும் இல்லை சிம்ரன் இவன் ரொம்ப என்ன கேவலமாக பேசுவான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுவேன்னு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சும்மா எடுக்க ஆரம்பித்தோம் ஒன்றும் டைலாக்கெல்லாம் இல்லாமல் பட் இங்கே மெட்ராஸில் நல்லா டைம் பாஸ் வேறு வழி இல்லையே வீட்டில் உள்ள ப்ரெஷரை எப்படி தீர்க்கிறது நான் மெடிக்கல் ஷாப்பு வண்டிக்கு போவேன் அது தெரியாது வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் வண்டி ஓட்டோம்னா நம்ம வெளி உலகத்துக்கு வந்துடுறோம் நம்ம வண்டி யாரும் மறைக்க மாட்டாங்க ஜகஜன்னு போயிட்டு இருக்கலாம் 6 அடிச்சுக்கிட்டு குப்புன்னு ஏன்னா முக்கியமான பொருள் வச்சுருக்கோம் தண்ணி நல்லா காய்கறி எல்லாமே கொடுப்பாங்க கடைக்காரவங்கலாம் வண்டிக்கு ஆமாம் ஜாலியாக இருக்கும் அப்போ என்னை யாருக்கும் தெரியாது இவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து தான் என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஜாலியாக தான் இருந்தோம் அது என்னோட காலத்தின் மகிழ்ச்சி இன்றைக்கி கூட வந்து நான் வீட்டுக்கு போனாக்க சும்மா ஒரு பனங்காவண்டி ஓட்ட கூட ஆசையாக தானே இருக்குது 2 பக்கம் பனங்காவண்டி வச்சுட்டு பையனுக்கு செஞ்சு கொடுக்குறேன்டாங்கிற பேர் வழியில் உஜாலா டப்பாவை மாட்டி இழுக்கிறது பனங்காவண்டி பையனுக்கு செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளிட்டு இருப்பேன் அது பார்க்குறேன்னா அது பயிற்சி தானே நான் சின்ன பிள்ளை என்னென்ன விளையாட்டு ஜாமான் வச்சுருந்தோம் அதெல்லாம் பையனுக்கு வாங்கி கொடுப்பேன் அவன் விளையாடுற பேரில் அவனுக்கு கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி நான் விளையாண்டுட்டு இருப்பேன் அந்த பொம்மை எடுத்து தேய்ச்சி விட்றது காரை இங்கேருந்து முட்டி மோதி திரும்பி ஒட்டியாருது இல்லை ஒரு கார் சின்ன கார் வந்துருமா எத்தனை வாட்டி பெல்ட் அடிச்சு ஒடியாருது பற்றியா சும்மா வெறுசாக தள்ளி விடுறது அந்த காரை செவத்தில் போய் மோதி ரிவர்ஸ் ஆகி மோதி நேராக ஒடியாரு அந்த கார் குழந்தையாவே மாறிட்டீங்க இல்லை அப்பயுமே அப்படி எப்பயுமே நான் அப்படிதான் சொல்கிறேன் அந்த இன்னர் சைடில் எப்பயுமே இருக்கும் இன்னசென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா நம்மளை சும்மா வேணும்னு எல்லாம் பெரிய ஆள் ஆக்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை டெரர் பீஸாக வெளில தான் கட்டுறாங்க இல்லை அது மற்றவங்க நினச்சிக்கிறது அது நம்ம என்ன பண்ணுறது நான் எப்பயுமே இன்னசென்ட்டாக இருக்குது இருக்கும் அந்த இன்னசென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஏமாந்து பாரு அழகாக இருக்கும் அது ஏமாற்றுறதோட ஏமாறுறது நல்லா இருக்கும் ஏமாத்தாத ஏமாந்தா நல்லா இருக்கும் அதுலேருந்து பல அனுபவங்கள் நம்ம ஆமாம் ஏமாந்தா நல்லா இருக்கும் ஏமாத்தினோம்னா நிம்மதி இருக்காது நேற்று ஒரு பொருள் வாங்கினா ஏமாத்திட்டாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு அது ஸோ எவ்வளோ பழகினாலும் மனுஷன் நீ ஏமாத்த தான் தயாராக இருக்க அந்த இன்னர் சைட்லேயே விட்டு கொடுக்காம குழந்தையாவே இருந்துட்டு நான் சொன்னேன் நான் ஃபோன் அடித்தேன் நான் ஏமாந்துட்டு தான் நினைக்க வேண்டாம் நான் ஏமாந்துட்டேன் தான் உண்மைதான் ஆனால் பரவாயில்ல மற்ற கஸ்டமர் அது பண்ணாது வேறு என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை இதை வச்சு நான் வாழலை நீ வித்த பொருள்னால நான் எதுவும் ஆகிட போகிறதில்ல எனக்கு பட் மற்றவங்க அதை நம்பி வாங்கிட்டு போகிறவங்களும் செய்யாது நான் தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கிடுவேன் ஆனால் ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறவங்க நிலமை பையனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த கார்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீல்லாம் மாட்டி பேட்டரி போட்டு அது ஓடுது நான் ஆன்லைனில் வாங்கவே வாங்காதீங்க இப்போ கூட ஒரு புத்தகம் வாங்கினேன் இப்படி விரிச்சா ஏன்னா ABCDன்னு சொல்கிற மாதிரி விளம்பரம் பண்ணியிருந்தாமா பார்த்தா வேறு அட்டை புத்தகம் மாதிரி வேலையே செய்யலை பேட்டரியெல்லாம் வாங்கி போட்டேன் தண்டமா வேஸ்ட்டு ஆமாம் அது நல்லா இருக்கும் நான் அது நீங்கள் நான் சொல்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகும் இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் சின்ன பிள்ளைல ஏறி விளாண்டேன் நாவமரம் எல்லா இடத்துக்கும் பார்ப்பேன் நீங்கள் வயசாகிட்டு ஏறி விழுந்துட்டோம்னு வச்சுக்க முறிச்சிக்கிட்டு நமக்கு ஏற தெரியாது கட்டம்பு இருக்கும் மரத்தில் கடிச்சு விட்ருவோம்
நாவமரத்து போகிறது, ஆலமரத்தை சுற்றி பார்க்குறது, ஏரியில் வந்து குளிக்கிறது, அது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. பட் அங்கே கண்டினியூவாக இருக்க முடியாது இல்லை இன்கம் சோர்ஸ் பத்தலை அங்கே. நான் எப்படி இருக்கிறது எனக்கு? ஆனால் அது ரொம்ப பொருளாதார ரீதியா இருக்கும். பொருளாதாரம் வேணும். இங்கே உள்ள இந்த வாய்ப்புகள் அங்கே இல்லை. ஆனால் அது ஊருக்கு போனால் டிராக்டர் எடுத்துகிட்டு சுற்றுவேன். எங்கள் வீட்டில் டிராக்டர் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு சுற்றுவேன் காரை வச்சுட்டு. அது நல்லா இருக்கும், காத்தோட்டமாக அப்படியே போயிட்டு இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். அதனாலதான் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமான்ற பாட்டு. நம்ம இயல்பு தான் சொந்த ஊர். நான் இங்கேயும் இயல்பாக தான் இருக்கிறேன். இருக்க இடத்த சொர்க்கமா மாத்திடுவீங்க. அவ்வளவுதான். என்ன இருக்கு இப்போ? எதுவாக இருந்தானதாம்மா சந்தோஷமா இருந்துக்கணும்லம்மா. நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெஷர் ஆனால் என்னம்மா வருது? எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைத்தனம் ரொம்ப நல்லா இருக்கும். திறமையாக இருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லு? நீ ரொம்ப திறமைசாலிங்க, திறமையாக இருந்து என்ன பண்ணுறது? உன்னை கண்டா எல்லாரும் பயப்படுவான். ஏய் இவன் ஏதாவது விஷம் வச்சுருவான். ஆக்சுவலாக என்னை அப்படி நினைப்பாங்க. நான் பேசுகிறத வச்சு பயங்கரமான திறமைசாலின்னு ரொம்ப அசால்ட்டாக ஏமாந்து போவேன். கேஷுவலாக ஏமாறுவேன், கூலாக ஏமாறுவேன். எனக்கு ஈஸியாக எழுதுவோன்னு விட்டு போயிடலாம். இப்போ தான் ரொம்ப செக்யூராக இருந்துடுறது, எதையுமே நம்புறது இல்லை. ஈஸியாக எந்த பிரச்சனை கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஸோ அது ஒரு குழந்தைத்தனம் நல்லா தானே இருக்கும். அந்த டிக்டாக்குங்கிறது மேலே லோகோவே இருக்குது, அதை கவனிக்கல பாதி பேர். அதை பார்க்காம பல பேருக்கு பல. நீங்களும் அது தான் கேட்டீங்கன்ற. ஆமா, டிக்டாக் தான் மேலே இருக்குது, சில இதில் கீழே இருக்குமா. அந்த வீடியோலாம் இப்போ பல பேர், பல ஆயிரம் பேர் அதில் இருந்தாங்க. பட் இந்த மாதிரி பேக்கப் யார்ட்டையும் இல்லை, அதான் விஷயம். அதை காப்பி பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். அதை விட்டு அந்த வீடியோலாம் சுற்ற ஆரம்பிச்சது. பேக்கப் இருந்தால் இப்போ எல்லாம் ரீல்ஸில் போட்டுருவாங்களே அதை எடுத்து. பேக்கப் இல்லை. நீங்கள் என்ன பாருங்க, டிக்டாக் வீடியோ இந்தியாவில் இருக்காது. எங்கள் அக்காலாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த நாட்டில் டிக்டாக் இருக்கு, இங்கே யார்ட்டையும் இல்லை. நான் பேக்கப் வச்சுருந்தேன். கொரோனாவோட கடைசி நாள், அடுத்த நாள் லாக்டவுன் போடுறாங்க. கடைசி நான், அன்பழகன், சைதாப்பேட்டை அன்பு, காமேஷ், சக்தி, இத்தனை பேர் தான் இருந்தோம். சைதாப்பேட்டில் தான் கடைசி கேஸ் முடித்தேன். கடைசியாக அவன்கிட்ட தான் ஃபீஸ் வாங்கினவர் 500 தலைவில் காசு கொடுத்தான். வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் 5-6 மணிக்கு போகிறோம். இதுமாரி ட்ரையல் பேசிக்கில் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. அப்புறம் அந்த லாக்டவுன்லேயும் ஒரு இனோவா எடுத்துகிட்டு